திவாகருக்கும் பார்வதிக்கும் ஒரு கான்வர்சேஷன் போது அது வந்து கிளைமேக்ஸில் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி கம்ருதீனை பற்றி திவாகர்ட்ட சொல்லுது, அண்ணே இது மாதிரி வந்து அவன் என்னை வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணுறான், ஃபிசிக்கலாக தொடுறான், ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறேன்னா அபியூஸாக இருக்குன்ற ஒரு வார்த்தையை சொல்லாமல் சொல்கிறாங்க. இது மாதிரி அப்படி பண்ணுறான் டபுள் கேம் விளாட்றான், 2 பொண்ணுங்களை வச்சு விளாட்றான், இதெல்லாம் என்கிட்ட நடக்காது, கம்ருதீன் தோழரே அப்படி. அதாவது இப்போ தோழரான், அவங்க வந்து தோழியான். ஆனால் இதுக்கு நடுவில் இந்த கவர் போட்டு சாப்பிடணுன்னது, இந்த டபுள் மீனிங் பேசினது, அந்த ஜெயிலுக்குள்ளே படுத்து இருக்கும்போது தூக்கம் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? நான் அரோரா சொன்னப்போ அந்த கேப்பை ஃபில் பண்ணது. இப்போலாம் வந்து பார்வதி தெரியலை, அது வந்து தோழர் தோழி, இது வந்து டீசெண்டான நட்பு, அவர் வந்து நம்மகிட்ட யூஸ் பண்ணுற, அதெல்லாம் அப்போ தெரில. இப்போ வந்து என்னமோ தெரில, அவங்க வந்து ஒரு பக்கம் திவாகர்கிட்ட சொல்லி அவங்க வந்து திவாகரோட ஃபேன் பேஸாக மறுபடியும் இழுக்கணுமா, இல்லை அவங்க நல்லவனா ப்ரொஜெக்ட் ஆகணுமான்னு தெரில. பார்வதி பண்ணால் அதுக்கு மேலே நம்மால் அதாவது வீடு கொளுத்தின்னு சொன்னோம்ல, திவாகர் வந்து வீடு கொளுத்துறாரு. இல்லை பாரு, கம்ருதீன் ஒன்றா நம்பர் ஒஸ்ட்டான கேரக்டரு, அவன் வந்து ஒரு மாதிரி, அவன் வந்து ஒன்னே வச்சு கேம் விளாட பார்க்குறான், சுயமாக ஒரு சிந்தனை கிடையாது, நீ பேசுகிற வச்சு ஸ்கோர் பண்ணுறான்னு சொல்லி தலைவன் இன்னும் தான் கொளுத்தி போட்டுட்டு இருக்காரு. டென்ஷன் ஆகுது ஒரு கட்டத்தில். எப்படியாப்பட்ட பிக் பாஸ் கேம் நீ எல்லாம் எதுக்கியா உள்ளே போனோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தோணிட்டு இருக்கா. இது தோணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அரோராவை பற்றி திவாகர் சொன்ன வார்த்தை அப்படின்னு. அரோராவை பற்றி அவர் சொல்கிறாரு, நானாவது அரோரா கிட்ட பேசுவேன், அரோரா வந்து எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க, அந்த பொண்ணு ஓப்பனாகவே வந்து ஃப்ளர்ட் பண்ணி எல்லாருக்கிட்டையும், பசங்கனாலே வந்து ஒரு ஜொல்லு கேம் விளாடும், அது உனக்கு தேவையா? ஏன்னா ஒன்னே ஒருத்தன் சொன்னால் நீ எப்படியா சொல்லலாம், என்னை சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குது, எஜுகேஷன் இருக்குது, தராதரக்கு நீ கேட்குற. அதே நேரம் உன் தங்கச்சி என்ன கேட்குது, என்னைய பற்றி நீ எப்படி பேசலாம், நான் யார் தெரியுமா, என்ன பெண்களுக்கு எதிராக பேசி நீங்கள் எல்லாரும் கேள்வி கேட்பீங்க. அதுக்கு 1% கூட உதாரணம் இல்லாமல் நீங்கள் கேவலமான ஒரு விஷயம் பண்ணுறீங்களே. இதை மட்டும் இந்த வாரம் விஜய் சேதுபதி கேட்கல, வினோத் கெட்ட வார்த்தை பேசினா நீ ரெட் கார்டோ எல்லா கார்டோ கொடுத்தாங்க அப்படின்னா, இதோட கேவலமான ஒரு கேமும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி எஃப்ஜேக்கு நிறையா ஸ்பேஸ் கொடுக்குறேன்னு வீட்டுக்குள்ள கம்ப்ளைண்ட் இருக்குது, வெளியிலையும் கம்ப்ளைண்ட் இருக்குது. அதை தாண்டி இங்கே நடந்த இவ்வளோ பிரச்சனைகளுக்கு கேட்காத விஜய் சேதுபதி இந்த வாரம் வினோத் கெட்ட வார்த்தை பேசின வந்து கண்டிச்சார் அப்படின்னா, அதுக்கப்புறம் எபிசோடு எப்படி போகுனே தெரில. சொல்லப்போனால் சோசியல் மீடியாவில் எல்லாம் பொங்கிடுவாங்க. இப்படியா ஒரு 3 பேரால் 4 பேரால் மட்டுமே மட்டமாக போகக்கூடிய கேமாக அந்த பிக் பாஸ் மாறுது. சொல்லப்போனால் பிரவீன்ராஜ் ஆர்மியாக மாற்ற நினைச்சாரு, தலைவனே தெரியாமல் உள்ளே வந்து சுடுபட்டு செத்துக்கு இருக்கேன்ற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்காரு.